Hi friends, welcome to my Krishvas kitchen. இன்னைக்கு நாம my Krishvas kitchenல வெண்பொங்கல் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம வெண்பொங்கல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். my Krishvas kitchen share பண்ணுங்க, comment பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you. இன்றைக்கி நான் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை நம்ம இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு சேர்த்தோன்னா பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும். இது வறுக்கும்போது இதோட கலர் மாறிடக்கூடாது. நல்ல வாசம் வரும்போது இதை நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வறுத்த பாசிப்பருப்பை நாம் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் பொங்கல் பண்ணிடலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல பருப்பு அரிசி, அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு அரிசி 1 கப், பருப்பு அரை கப், மொத்தமாக 1.5 கப் அதனால் நமக்கு 1.5 கப்புக்கு 4 to 5 கப் கிட்ட தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு அது மேலே விசில் வச்சுட்டு, விசில் நமக்கு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரணுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 to 6 விசில் நல்லா வந்துடுச்சு. பொங்கல் நல்லா ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம விசில் அதிகமாக வைக்கிறனால தண்ணி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கீழே அடிப்பிடிச்சிடாது, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துருக்கேன். இது நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு வேணும்னா லைட்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா இதை நாம் பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ பொங்கலில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட வெண்பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.